ஆமாப்பா, உங்களுக்கு இன்னைக்கு கிளப் பக்கம் போற வேலை எல்லாம் இல்லையா? டேய், அவருக்கே தோணலனா கூட நீயே சொல்லி தருவ போல. மா இவன் சொன்னா கூட நான் கிளப்புக்கு போனா அப்பதான் தெரிஞ்சுட்டேம்மா. ஓ, நீங்களா? எங்க எல்லார்கிட்டயும் சொல்லி ஒரு விளம்பரம் போடுங்க. கின்னஸ் சாதனை பட்டியல சேர்ப்பாங்களா? ஏய், உங்க ரெண்டு பேரும் சண்டை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? சண்டையா? நான்லாம் சண்டை போடுற அளவுக்கு இவ்வளவு ஒரு தகுதியான ஆளாமா? ஓ, அப்பனா போய் முப்படையில தளபதியா சேர்ந்துருங்க. அவங்க சண்டைக்கு போகும்போது உங்களையும் கூடயே கூட்டிட்டு போவாங்க. ஏய், நான் மட்டும் தளபதியா இருந்தேன். டேய், சும்மா இருடா. அப்பா, நீங்க போங்கப்பா. இந்த பாரா, இன்னும் 10 நிமிஷத்துல மின்னல் மாதிரி மறைஞ்சு ஓடி போயிடணும். இல்ல பிச்சிடுவோம் பிச்சு. சொல்றா சொல்றா. பையன் நம்ம ஆம்ச பார்த்தது இல்ல போல. டேய், அவர்தான் அப்படி பேசுறாருன்னா நீயும் சரிக்கு சமமா சண்டை போட்டு பேசுற. அப்படி இல்ல அபி, அவர் வேணும்னா சண்டை போடலாம். ஆனா நான் விளையாட்ட தான் பேசுறேன். சரி, நீ கிளம்பு, நம்ம முக்கியமான இடத்துக்கு போறோம். இல்ல ரகு, எனக்கு ஆபீஸ்க்கு போகணும். டைம் இல்ல ரகு. ஓ, இப்பெல்லாம் உனக்கு ஆபீஸ் தான் முக்கியமாயிடுச்சுல? கடையை பத்திலாம் யோசிக்கிறது கூட இல்ல. ரகு, இந்த வார்த்தை என்னை எவ்வளவு காயப்படுத்தும்னு தெரிஞ்சு பேசுறல நீ. அப்புறம் நான் கடையை மறுபடியும் திறக்கணும்னு எவ்வளவு போராடுறேன். அத பத்தி நீ ஏதாவது கேக்குறியா? அபி, நான் எதையும் சொல்லி காட்டணும்லாம் பேசல அபி. நான் நம்ம கடை விஷயமா பேசலான்னு தான் வந்தேன். கடை விஷயமாவா? கடை திறக்கலான்னு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் விட்டுட்டாங்களா? அபி, அது கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நடக்கும் அபி. ஆனா உன் கடை அடைச்சது கவர்மெண்ட் இல்ல, ஒரு தனி ஆளு. அதுவும் ரொம்ப பெரிய ஆளு. என்னடா சொல்ற? இதான் நிஜம் அபி. யாரோ ஒரு பெரிய ஆளு எல்லாம் பிளான் பண்ணி உன் கடை அடிச்சு சீல் வச்சிருக்கான். இது சொன்னது யார் தெரியுமா? ஒரு ஆபீசர். யாரு? நேர்ல வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். நீயே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன அபி, ஆபீஸ்க்கு போகணுமா? இல்ல ரகு, ஒரு நிமிஷம் இரு. வா ரகு, வந்து வண்டி எடுப்பலாம். வா. நான் சுந்தரமூர்த்தி பேசுறேன். உட்கார் அபி. ரகு, நீ நிஜமா நல்லா விசாரிச்சியா? என் கடையை அடைக்க பிளான் பண்ணிதான் இதெல்லாம் அவங்க பண்ணாங்களா? நீ தெளிவா கேட்டியா? அபி, உங்க அம்மா போட்டோவோ உன்கிட்ட யாரு தரமாட்டேன்னு சொன்னானோ அவன் தான் எல்லா உண்மையும் வாயால உளறினான். இன்னும் 10 நிமிஷத்துல அவன் வரன்னு SMS போட்டிருக்கான். அவன் வந்ததும் அவன் வாயாலேயே சொல்லுவான். இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே ரகு. அபி, துரோகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல அபி. ஒரு சின்ன சிரிப்பு கூட சாதாரணமான ஒரு எதிரியை உருவாக்கிடும். இன்னொருத்தர் துன்பப்படுறப்போ நான் சிரிக்கிற ஆளா? அபி, நான் அப்படி சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ரொம்ப பதட்டமா இருக்கு ரகு. நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். யார்கிட்டயும் தையல் கூலிக்கு கூட பெருசா சண்டை போட்டதில்ல. பாவம் இல்லாதவங்கன்னு நினைச்சு பாவம் போகட்டும்னு சும்மா கூட தச்சு கொடுத்துருக்கேன். என் மேல யாருக்கு இவ்ளோ கோவம்? அபி, அது தெரிஞ்சுக்கத்தான் ஆபீசர் நேர்ல பார்க்க வர சொல்லிருக்காரு. நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவர் இப்ப வந்துருவாரு. அபி, வணக்கம் சார். வணக்கம். ஒரு 4-5 ஃபைல்ஸ் இருக்கு, சைன் பண்ணிட்டு கூப்பிடுறேன். அன்னைக்கு அவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசினாரு, இன்னைக்கு வேற மாதிரி பேசிட்டு போறாரு. அபி, எல்லாம் பணம் தான் அபி. கரன்சியை நாம எரிய எரிய இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கதறிக்கிட்டு ஓடி வருவாங்க. தப்பா பேசாத. யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த ஆபீசரையும் குறை சொல்லாத. அபி,
நான் ஒன்றும் ஒட்டுமொத்த ஆஃபீஸர்ஸையும் குறை சொல்லல அபி. நீ சொன்ன 1-2 பேர்ல இந்த ஆளும் ஒருத்தன் தானு சொல்றேன், அவ்வளோதான். கெட்டவனு தானே சொல்ல முடியும். வெளியே 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகே சார், வர சொல்லுங்க. அவங்கள வர சொல்லுங்க. ரகு நீங்க தானா? சார் உங்களுக்கு கூப்பிடுறாரு. அபி வா.